அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் கதையோட தொடர்ச்சி தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 44. பதறி துடித்தபடி வந்து நின்ற சமுத்திரராஜனை பார்த்தபொழுது பரிதாபமாகத்தான் இருந்தது. அவன் மெத்தனமாகவும் இருந்து விட்டது போல் தெரியவில்லை. அதை சமுத்திரராஜனை கூற தொடங்கினான். பெருமானே, இஷவாக்கு குலத்தின் திலகமான உங்கள் அழைப்பை அலட்சியம் செய்யும் அளவு நான் பெரியவன் அல்ல. நான் இன்று தான் தங்களை தரிசனம் செய்கிறேன் என்கிற போதிலும் தங்களின் மெய்கீர்த்தியினை நிறைவே கேள்விப்பட்டிருக்கிறேன். மேலும் தங்கள் வம்சத்தவர்க்கும் தங்களின் தந்தையான தசரத சக்கரவர்த்திக்கும் நான் பெரிதும் கடமைப்பட்டவன். தசரதரின் புதல்வர் தாங்கள். தங்களை நான் அலட்சியம் செய்வேன். என் ஆட்சிக்குட்பட்ட சமுத்திர பரப்பின் வடக்கு பிராந்தியத்தில் சில பாவைகளின் அட்டகாசத்தால் நான் நிம்மதியின்றி இருக்கிறேன். அவர்களை ஒடுக்குவது குறித்த கவலையே தங்களை நோக்கி வர தாமதமானதற்கான காரணம் என்றான் சமுத்திரராஜன். ராமனோ தன் வில்லில் நாணை பூட்டிவிட்டிருந்தான். தொடுக்கப்பட்ட பானத்தை செலுத்தாமல் திரும்பவும் அம்பரா தூணில் வைத்துக் கொள்வது சுத்த வீரர்களுக்கு அழகான செயல் அல்ல. இதன் உட்பொருளே வேறு எந்த நிலையிலும் சரியான தேவை ஏற்பட்டாலன்றி வில் தறியை பூட்டவோ நாணினை ஏற்றவோ கூடாது. இப்படி ஒரு கட்டுப்பாடும் உறுதிப்பாடும் இருந்தால்தான் எந்த ஒரு சுத்த வீரனும் நிதானமாக இருந்திட முடியும். ராமனும் அது போன்ற வீரனை குருகுல வாசத்தில் வில்லம்பை குருநாதர் வசமிருந்து பெற்றிடும் பொழுதே இக்கட்டுப்பாடும் உறுதிப்பாடும் செயல்பட தொடங்கி விடுகிறது. எனவே ராமன் அதன் நிமித்தம் தான் வெளியே எடுத்துவிட்ட அம்பினை திரும்ப அம்பரா தூணில் எப்படி வைப்பது என்று சற்று தவிக்கவும் லட்சுமணன் மிக வேகமாக, அண்ணா, தாங்கள் தொடுத்த பானத்தை இனி என்ன செய்வது என்று கவலைப்பட தேவையில்லை. சமுத்திரராஜனுக்கு தீங்கிழைக்கும் தீயவர்கள் நமக்கும் தீயவர்களே. அவர்களால் நிம்மதியின்றி இருக்கும் சமுத்திரராஜனுக்கும் நாம் உதவியது போல் இருக்கும். எனவே நீங்கள் தொடுத்த பானம் அவர்களை சென்று அழிக்கட்டும் என்றான். லட்சுமணனின் அந்த செயல் சமுத்திரராஜன் உள்ளத்தில் பெரும் பாரத்தை இறக்கியது போலாகிவிட்டது. ராமன் தொடுத்த பானமும் சேது கரையிலிருந்து வடதிசை நோக்கி பயணிக்க தொடங்கியது. அண்ணலே, தங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். தங்களுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். சமுத்திரராஜா, நானும் இங்கிருக்கும் என் வானர படையினரும் இலங்கைக்கு செல்ல வேண்டும். அதற்கு நீ உதவிட வேண்டும் என்றான். அப்படியே அனுமனுக்கு இருக்கும் ஆற்றல் இங்கு எவருக்கும் இல்லை. அனுமன் வான்மார்க்கமாய் பறந்து சென்று வந்தான். ஒருவேளை அதுபோல் இங்கிருக்கும் வானரங்கள் பறக்க முடிந்தாலும் நான் அதை விரும்பவில்லை என்ற ராமனை சமுத்திரராஜனும் சிந்தனையோடு பார்த்தான். சமுத்திரராஜனே, என்ன யோசனை? கடல் மீசை வழியினை எப்படி ஏற்படுத்துவது என்று பார்க்கிறாயா என்று குறுக்கிட்டு கேட்டான் லட்சுமணன். இல்லை இளவலே, ஒரு தற்காலிகமான உதவியாக இதை நான் கருதவில்லை. என்னுடைய உதவியோடு நிகழப்போகும் இந்த பயணம் ஒரு வரலாறாக பதிவாக போகிறது. இந்த வரலாற்றை காலகாலத்திற்கும் இந்த உலகம் உணர்ந்து தங்களையும் என்னையும் மறவாதிருக்க என்ன வழி என்று பார்க்கிறேன். உன் எண்ணம் எதிர்காலத்தை உத்தேசித்து சிந்திக்கிறது. ஆனால் எங்களுக்கோ நிகழ்கால நெருக்கடி. வேகமாய் ஒரு வழியை சொல். இளவலே, எனக்கு ஒரு உபாயம் தோன்றுகிறது. நீர்மேசை அதை விளக்கினாலும் அதனுள் நுழைந்து செல்வதை விடவும் நீர்மேல் பாலம் அமைத்து அதன் மேல் நடந்து செல்வது எனக்கு உசிதமாகப்படுகிறது. அந்த பாலமும் காலகாலத்திற்கு உங்கள் வருகையை சொன்னபடி இருக்கும் அல்லவா? நல்ல எண்ணம் தான். ஆனால் அது இப்பொழுதுள்ள சூழலில் சாத்தியமில்லையே. சாத்தியம்தான் இளவலே. விஸ்வகர்மாவின் புதல்வனான நலன் உதவினால் இது மிகவே சாத்தியம். எப்படி? விஸ்வகர்மா மண்மேல் வித்தகம் புரிபவர். மாட மாளிகை கூட கோபுரங்களை அழகுற அமைப்பதில் வல்லவர். ஆனால் அவன் புதல்வனோ நீர்மேசை எதையும் செய்வதில் வல்லவன். சற்று புரியும்படி சொல். விஸ்வகர்மாவின் புதல்வனான நலன் ஒரு வானர பெண்ணுக்கும் விஸ்வகர்மாவுக்கும் பிறந்துவிட்ட ஒரு வானரன். வானரங்களுக்கே உரித்தான குறும்பும் கும்மாளமும் அவனிடம் மிகவே அதிகம். ஒரு நாள் அவன் அந்த குறும்பு கும்மாளத்தின் காரணமாகவே ஒரு முனிவரின் சாபத்திற்கும் ஆளானான். அந்த சாபம்தான் இப்பொழுது நமக்கு உதவப் போகிறது என்ற சமுத்திரராஜன் அந்த சாபத்திற்கு காரணமான சம்பவத்தையும் கூறத் தொடங்கினான். கங்கைக்கரை ஓரமாக ஒரு முனிவர் ஆசிரமம் அமைத்து நாள்தோறும் கங்கையில் நீராடி இறை வழிபாடும் புரிந்து வந்தார். அவரது வழிபாட்டில் பிரதானமாக இருந்தது ஒரு சால கிராம கல்லாகும். அந்த சால கிராமத்தை விஷ்ணுவின் அம்சமாக கருதி அதற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்தார் அந்த முனிவர். இதை கவனித்த நலன் அந்த முனிவரிடம் சென்று, ஒரு கல்லை போய் வணங்குகின்றீர்களே, இது சரியா என்று கேட்டான். அற்ப வானரமே, இது கல் இல்லை, சால கிராமம். என் பெருமான் மகாவிஷ்ணுவின் உரை ரூபம். பூவுக்குள் வாசம் இருப்பதை போல்
தேனுக்குள் தித்திக்குள் இருப்பதைப் போல் இதனுள் அந்த நாராயணன் இருக்கிறான். உனக்கு சொன்னால் புரியாது என்று கூறிவிட்டு கங்கைக்கு நீராட புறப்பட்டார். நலனுக்கோ அவர் தன்னை மிகவும் அவமதித்து விட்டது போல் தோன்றியது. நிலுங்கள் முனிவரே, இது கல் இல்லை, நாராயணர் என்றால் இவர் நீரில் அல்லவா கிடக்க வேண்டும் என்று திருப்பி கேட்டான். அந்த கேள்வி முனிவரை சற்று சிந்திக்க வைத்துவிட்டது. பரவாயில்லையே, வானரமாக இருந்தாலும் என் பெருமானாகிய நாராயணன் நீர்மேல் இருப்பவன் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறாயே என்றார். என்றாலும் இந்த கல்லும் நீர்மேல் அல்லவா கிடக்க வேண்டும்? அப்படி இல்லை, இது என் போன்றவர்கள் பூஜிப்பதற்காக ஏற்பட்டது. நீ தேவையற்ற கேள்விகளை கேட்காமல் வழியை விடு என்றார். அவர் விலகவும் நலன் மனதில் மேலும் மேலும் கேள்விகள். அவனுக்கு என்னவோ அந்த நாராயணமூர்த்தி அந்த முனிவரிடம் மாட்டிக்கொண்டு வெளியே கிடப்பது போல் ஒரு உணர்வு. சற்றென்று ஒரு முடிவுக்கு வந்தவன் அந்த சால கிராமத்தை வேகமாக கையில் எடுத்தான். முனிவர் கங்கை ஆற்று நெருங்குவதற்கு முன்பாக கங்கையை அடைந்தவன் சால கிராமத்தை தூக்கி கங்கையிலும் போட்டான். போட்டுவிட்டு நின்று வெறித்து பார்த்த பொழுது அந்த முனிவரும் வந்துவிட்டார். ஏய் வானரமே, இங்கே என்ன செய்கிறாய் என்றும் கேட்டார். அதுவா, அது ஒன்றுமில்லை. நீரோடு இருக்க வேண்டிய உங்கள் நாராயணரை நீரோடு கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். ஆனால் அவரோ மிதக்காமல் மூழ்கி போய்விட்டார். எனக்கென்னவோ நீங்கள் தான் பொய் சொன்னீர்களோ என்று தோன்றுகிறது என்றான் நலன். என்ன சொன்னாய்? எதை கொண்டு வந்து இந்த ஆற்றில் போட்டாய்? நீங்கள் வணங்குவதாக சொன்ன சால கிராமத்தை தான். நீங்கள் தானே அது நாராயணர் என்று சொன்னீர்கள். நாராயணர் என்றால் நீர்மேல் மிதக்க வேண்டுமே என்று கேட்ட நலனை முனிவர் மிகுந்த கோபத்துடனும் பதற்றத்துடனும் பார்த்தார். அற்ப வானரமே, உன் குறும்புக்கு என் சால கிராமம் தானா கிடைத்தது? அதை நான் எவ்வளவு காலமாக பூஜித்து வருகிறேன் தெரியுமா? அதை இப்படி கொண்டு வந்து ஆற்றில் போட்டுவிட்டாயே என்று கோபத்தோடு கத்தினார். நீங்கள் பூஜித்தது ஒரு கல்லை, அது நாராயணராக இருந்திருந்தால் மிதந்திருக்குமே என்று நலனும் பதிலுக்கு பதில் சொன்னான். முனிவரிடமும் அதற்கு பதில் இல்லை. கோபம் தான் அதிகரித்தது. இருந்தும் அடக்கிக் கொண்டு, என் பெருமானை, இது என்ன சோதனை? இந்த வானரம் கேட்கும் கேள்விக்கு என்னால் பதில் கூற முடியவில்லையே. அந்த சாலக்கிரம மூர்த்தி வேறு, நீ வேறு இல்லை என்றால் இப்பொழுதே இந்த நீர்மிசை அந்த சாலக்கிரமம் மிதக்க வேண்டும் என்று கண்களை மூடி உருக்கமாக பிரார்த்தித்துக் கொண்டார். அவரது பிரார்த்தனை வீண் போகவில்லை. அந்த சாலக்கிராமம் நீருக்குள் இருந்து எழும்பி நீர்மேல் மிதக்க தொடங்கியது. நலனும் அதை பார்த்து ஆனந்த கூத்தாடினான். ஆஹா, நான் தூக்கி போட்டது அந்த நாராயணரை தான். இது தெரியாமல் நான் முனிவரிடம் விவாதம் புரிந்துவிட்டேனே என்று உணர்ந்தவன் முனிவரின் காலில் விழுந்து மன்னிக்கும்படி வேண்டினான். முனிவரும் அவனை பார்த்து, நலனே, உன்னால் நான் இன்று ஒரு பேருண்மையை புரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, என் பெருமானும் என் விருப்பத்திற்கு செவிசாய்த்தான். இப்பொழுது சொல்கிறேன், என் பெருமானின் நாமத்தை சொல்லி நீ எதை தூக்கி போட்டாலும் அது நீர்மேல் மிதக்கும் என்றார். அப்பொழுது வானிலும் அசிரிரி ஒலித்தது. நலனுடைய குறும்பால் விளைந்த இந்த சாபம் போன்ற வரம் ஒரு காரணம் கருதி ஏற்பட்டது. என் பெயரை சொல்லி செய்யும் எந்த ஒரு செயலும் எத்தனை பாரமிக்கதாக இருந்தாலும் அது லேசாகி மிதப்பது போலாகிவிடும் என்று அந்த அசிரிரி செய்தி ஒலித்து அடங்கியது. நலனுடைய இந்த வரம் குறித்த சம்பவத்தை சமுத்திரராஜன் விவரித்த மறுநொடியே அனுமன் நலனை அழைத்து வர புறப்பட்டு விட்டான். பிரபு, நலன் எங்கிருந்தாலும் அவனை என் தோளில் சுமந்து வருவேன் என்று கூறி புறப்பட்ட அனுமன் அடுத்த அரை நாழிகைக்குள் நலனோடு வந்து நின்றதான் ஆச்சரியம். நலனும் ராமசேவைக்கு தயாரானான். அருகில் இருந்த மலைப்பாறைகளிலிருந்து சேது கரையோரமாக உள்ள அவ்வளவு கற்களையும் பாறைகளையும் சுக்கிரீவனின் சேனை பெயர்த்தெடுத்து வந்து நலனிடம் தந்தது. நலன் அதை தொட்டு அதன் மேல் ராமநாமத்தையும் எழுதி பின் பக்தியோடு அதை தூக்கி கடலில் போடவும் அந்த பாறைகள் மிதக்க தொடங்கின. பாலம் உருவாக தொடங்கிவிட்டது. இந்த காரியத்துக்கு ஒரு அணிலும் வந்ததுதான் ஆச்சரியம். ராமபிரான் அதை எடுத்து அன்போடு அதன் முதுகை வருடி கொடுத்தார். அந்த வருடல் ஒரு ரேகையாக அதன் முதுகின் மேல் படிந்தது. காலகாலத்திற்கும் ராமனுடைய சேவைக்கும் அன்புக்கும் பாத்திரமான ஒரு இனம் அது என்றும் செய்தியோடு அணில் இனம் இன்று வரை விளங்கி வருகிறது. சேது கரையில் இலங்கை நோக்கி பாலம் உருவானபடி இருக்க, இலங்கையில் அனுமனின் அட்டகாசத்தால் கிடுகிடுத்து போயிருந்த இலங்கை அப்பொழுதுதான் மெல்ல மீண்டிருந்தது. ராவணனுக்கு அவனது அவை பிரதானிகள் ஆறுதல் கூறியபடி இருந்தனர். இம்முறை ராவணனுக்கு ஆறுதல் கூற கும்பகர்ணனும் வந்திருந்தான். அண்ணா, எல்லோரும் உனக்கு ஆறுதல் கூறுவது போல் என்னால் கூற முடியாது. அற்ப குரங்கு வந்து அட்டகாசம் பண்ணிவிட்டு சென்று விட்டது என்றனர். ஒரு அற்ப குரங்குக்கே இவ்வளவு சக்தியா என்று எண்ணி பார்க்க வேண்டும். எல்லாம் எதனால்? நீ சீதையை கவர்ந்து வந்ததால் தானே என்று கேட்டுமிட்டான். கும்பகர்ணன் பேச்சு இந்திரஜித்துக்கு கோபத்தை தான் தந்தது. சித்தப்பா, இது என்ன உளறல்? கேட்காத கேள்விக்கு நீங்கள் பதில் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த குரங்கை என்ன செய்வது?
இனி ஒருமுறை வந்தால் அது எப்படி கொள்வது என்று தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்களோ குரங்கை விட்டுவிட்டு அப்பாவிடம் குற்றம் காண்கிறீர்களே என்றான். உண்மைதானே இந்திரஜித் என்று விபீஷணன் திருப்பி கேட்டான். விபீஷணன் ராவணனுக்கு எதிராக பேசவும் ஆதரவாக பேசிய அவ்வளோ பேரும் விபீஷணனை முறைத்தனர். தொடர்ந்து வாக்குவாதம் தான் முற்றியது. ஒரு கட்டத்தில் ராவணன் விபீஷணனை பார்த்து, துரோகியே, வாயை மூடு, எனக்கு அறிவுரை சொல்வதை விடு. நான் அரசன், பேரரசன், பெண்டாளுவது என் தர்மம். அதை குறை கூற யாருக்கும் அதிகாரமில்லை. மீறி எனக்கு புத்தி கூற முற்பட்டாலோ அல்லது எதிர்க்க நினைத்தாலோ அது உடன் பிறந்த சகோதரனாகவே இருந்தாலும் சரி, நான் சும்மா இருக்க மாட்டேன். 2இல் 1 பார்த்து விடுவேன் என்றான். அது விபீஷணனை வெகுவாக பாதித்து விட்டது. கண்கள் 2ம் கலங்கிவிட்டன. சித்தப்பா, நீங்கள் தொடக்கம் முதலே அந்த குரங்கின் பக்கம்தான் இருக்கிறீர்கள். உங்களை என் தந்தையின் சகோதரனாக நினைத்து பார்க்கவே என்னால் முடியவில்லை. நமக்குள் 1000 கருத்து பேதங்கள் இருந்தாலும் ஒரு பொது எதிரியின் முன் விட்டு தரலாமா? இதுதான் சகோதர பாசமா என்று மீண்டும் இந்திரஜித் கொந்தளித்தான். இந்திரஜித், நீ பாசமா என்று கேட்கிறாய். நாம் நாசமாகிவிடப் போகிறோமே என்று அஞ்சுகிறேன். சற்று திரும்பி பார். குரங்கு குரங்கு என்கிறீர்களே, அந்த ஒரு குரங்கின் வீரத்தால் நம் பக்கம்தான் எத்தனை இழப்பு. ஒரு குரங்குக்கே இத்தனை பலம் என்றால் அந்த குரங்கு போய் ஒரு கூட்டத்தை அழைத்து வந்தால் நாம் என்னாவோம்? நம் நாடு என்னாகும்? எதுவும் ஆகாது. அந்த குரங்கை நாம் தான் போகட்டும் என்று விட்டோம். நீங்கள் இப்படி பேசுவீர்கள் என்று தெரிந்திருந்தால் அந்த குரங்கை நான் கொன்று போட்டிருப்பேன். மகனே இந்திரஜித், பேச்சை விடு, இனி ஆவதை பார். விபீஷ்ணா, நீ இப்படி எனக்கு எதிராகவே பேசுவதற்கு பதில் நீ என்னை விட்டு நீங்கி விடுவது உத்தமம். ஒரு தம்பியை நான் யுத்த களத்தில் பலி கொடுத்து விட்டதாக நினைத்துக் கொள்கிறேன் என்று ராவணன் மூர்க்கமாக கூறவும் விபீஷணனுக்கும் இனி பேசி பயனில்லை என்பது புரிந்துவிட்டது. அவனுக்குள்ளேயும் ஒரு புதிய முடிவு, ஆனால் தெளிவான முடிவு. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.